ஹாய் வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். இனி வரப்போகிற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி ரஸ்க் வச்சு ஒரு அல்வா சூப்பராக தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? 200 கிராம் அளவுக்கு நான் வந்து ரஸ்க் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. வரப்போகிற தமிழ் நியூ இயருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ரஸ்க் வச்சு ஒரு அல்வா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். இதை இப்போ ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணும்போது கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கட்டி இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சல்லடை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரஸ்க்கை இது கூட கொட்டிடுங்க. கொட்டிட்டு லோ ஃப்ளேமில் எல்லாமே நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை இந்த நெய்யில் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது வறுபடும் போதே சைடில் சுடு தண்ணி காய வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு ரஸ்க்கு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க சைடில். இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரணும், மணல் மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சூடாக தான் இருக்கணும். சுடு தண்ணி ஆட் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் பாதி அளவுக்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் கிண்டிட்டு அதுக்கப்புறமா நான் மறுபடியும் மீதி இருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு விஸ்கு வச்சு கூட நம்ம நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். வரப்போகிற இந்த தமிழ் நியூ இயருக்கு ஒரே மாதிரியே ரெசிபி பண்ணாமல் இந்த ரஸ்க் வச்சு அல்வா ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீதி இருக்க தண்ணியையும் அதுவும் சூடாக தான் இருக்கணும், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதாவது ரஸ்க்கை நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா அளந்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. அதுக்கு நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது இன்னும் நல்லா கெட்டியாக வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா ரஸ்கில் ஏற்கனவே சுகர் இருக்குது, அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சமாக இலகி வரும். அதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கெட்டியாகணும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்ம நெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதுதான் அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நான் 5 நிமிஷம் கழித்து மூடியெல்லாம் எடுக்கிறேன் பாருங்கள். அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரஸ்க் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அல்வா பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது இன்னும் ஆற விட்டால் இன்னும் நல்லா கெட்டியாகிடும். சைடில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே நெய் விட்டு முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி அளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்க்குறப்பே தெரியுது சூப்பராக ரஸ்க் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாதி அளவுக்கு இது ஆறிடுச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த ரஸ்க் அல்வா ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம்.